அதாவது ஏமாத்துறது வந்து எவ்வளோ பெரிய குற்றமோ அதுபோல் ஏமாறுறதும் குற்றம். ஏமாத்துறது எப்படி ஒரு மன்னிக்க முடியாத குற்றமோ, அப்புறம் ஏமாறுறதும் மன்னிக்க முடியாத குற்றம். நான் இந்த மாதிரி ஏமாந்துட்டேன் அப்படின்னு யார்ட்டையா போய் சொன்னால் அவங்க சிரிப்பாங்க. ஏன் இவ்வளோ அப்பாவியாக இருக்கிற, இது கூடவா அவனுக்கு தெரியாது, அது அப்படி சொல்லுவாங்களே. அதுபோல் நான் அவரை ஏமாற்றிட்டேனோ அதையும் நீ வெளியே சொல்ல முடியாது. இந்த அவரை நான் ஏமாற்றிட்டேன், இது வரைக்கும் நான் 10 பேரை ஏமாற்றிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வெளியே யார்ட்டையா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுபோல் நான் இது வரைக்கும் 10 பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து குற்றம், ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதனால் ஏமாத்துறவங்க மேலே நீங்கள் கோவப்படாதீங்க. ஏன்னா ஏமாறுறதும் ஒரு குற்றம்தான். இப்போ ஏமாத்தினார்ல ஒருத்தர் வந்து ஒருத்தரை ஏமாற்றிட்டார்ப்பா. அப்போது யாரை இவர் ஏமாத்தினாரோ அவர் மேலே இவர் கோவப்பட முடியுமா? ஒன்னால் தான் நான் உன்னை ஏமாத்தினேன், நீ ஏன் என்கிட்ட ஏமாந்த, நீ என்கிட்ட ஏமாற போய் தானே நான் உன்னை ஏமாத்தினேன், அதனால் உன் மேலே எனக்கு கோபம் வருது, நீ என்கிட்ட ஏமாந்துட்டல, அதனால தான் நான் உன்னை ஏமாற்றிட்டேன், ஏமாற்றுகிற ஒரு குற்றத்தை நான் செய்து விட்டேன், அதனால் உன் மீது எனக்கு கோபம் வருகிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுபோல தான் நான் ஏமாந்துட்டேன், என்னை ஏன் ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்கள பேர நம்ம வந்து கோவப்படக்கூடாது. அதனால் ஏமாற்றுவது எவ்வளோ பெரிய குற்றமோ அதுபோல் ஏமாந்து போவதும் குற்றம்தான். அதுபோல் உதாரணத்துக்கு வந்து பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்களை அடிக்கிறாங்க, அப்போ இவங்க வாங்குறதுனால தான் அடிக்கிறாங்க. அப்போ நீ ஏதாவது உன் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு போக வேண்டியதுன்னு, இவன் அடிக்கிறான், கல்லானாலும் புருஷன், அடித்தாலும் புருஷன் தான் அப்படின்னு நல்லா அடி வாங்க வேண்டியது, அப்புறம் ஆண்களை குறை சொல்ல வேண்டியது. அது மாதிரி எப்படி ஆண்கள் பெண்களை அடிக்கிறாங்களோ, அடிக்கிறது அவமானப்படுத்துறது, அடிமைப்படுத்துறது எவ்வளோ பெரிய குற்றமோ, அதுபோல் இந்த அடிமைத்தனத்தை நீ ஏற்றுக்கிறல்ல, அவன் ஆண் அடிக்கிறதுக்கு நீ ஒத்துழைக்கிறல்ல, அடி வாங்குறல்ல, அதுவும் தப்பு தான். நீ அடி வாங்காமல் நீ போராடி இருக்கணும், அல்லது அவங்ககிட்டருந்து வெளியில் போயிருக்கணும். வெளியில் போயிருந்தால் அவனும் குற்றவாளியாக இருக்க மாட்டான், உனக்கும் எந்தவித பாதிப்பு இருக்காது. அது மாதிரி தான் வந்து அப்போ அடிக்கிறதும் தப்பு, அடி வாங்குறதும் தப்பு. அடி வாங்குறதுனால தான் அவன் அடிக்கிறான், நீ பக்கத்துலேயே இருக்கிற, அடியை வாங்கிட்டு அவன் பக்கத்தில் இருக்கிறனால தான் அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுபோல் ஏமாறுறது எவ்வளோ குற்றமோ அதுபோல் ஏமாந்து போகிறதும் குற்றம். அதனால் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட போய் கோவப்படக்கூடாது. அவன் தான் ஏமாத்துறான்னு தெரியல, இது கூடவா தெரியாது, அவங்ககிட்ட போய் இவ்வளோ காசை கொடுத்து ஏமாந்து நிற்கிறியே அப்படி சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதனால் வந்து ஏமாந்து போனால் நம்மீதே நம்முடைய நிலைமை நினச்சி நாம் தான் கவலைப்படணும். என்னடா இந்த அளவு கூட நமக்கு விவரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படணும்.